ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் உடைய ஃபைனல் ஓவரால் ரிசல்ட்டை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு தனியாகவும் டிபார்ட்மெண்டல் கேட்டகரிக்கு தனியாகவும் 2 பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிசல்ட் பிடிஎஃபை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குனே தனியான டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கங்க்ராட்ஸ். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரிட்டன் எக்ஸாமை தாண்டி அதுக்கு அடுத்தது வந்து பிஇடி, நமக்கு பிசிக்கலை தாண்டி அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூ தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டேஜை தாண்டி வந்து ஒரு எஸ்ஏ ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சாதனை தான். ஸோ அந்த ஒரு சாதனைக்குள்ளே நீங்கள் வந்து பட்டியலில் வந்து வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இதில் கிளியரான எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கங்க்ராஸ். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் யாராவது கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நமக்கு வந்து டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமா யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் கிளியர் பண்ணாமல் போனவங்க, ஒரு பார்டரில் வந்து மிஸ் பண்ணவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஒரு சில தோல்விகள் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு கூட நம்மளை வந்து கொண்டு போகலாம். அல்லது அடுத்த தடவை வந்து இன்னுமே கூட நம்மளால் பெஸ்ட்டாக கூட கிளியர் பண்ண முடியலாம். ஸோ அதனால் கவலைப்படவே படாதீங்க. இது வந்து நமக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையுமே சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சிலையுமே சரி, எல்லாத்துலேயுமே நமக்கான வாய்ப்புகள் 2024 அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடவை கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட் டைம் அவங்களுடைய அனுபவத்திலேருந்து, அவங்களுடைய ஒரு முயற்சியிலேருந்து கிடைத்த அனுபவத்திலேருந்து தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் விட்டதை அடுத்த எக்ஸாமில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அடுத்த எக்ஸாமில் நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மனம் தளராமல் அடுத்தடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.